அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலையும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 182 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 183வது பதிவு, பாடல் எண் 188. பொதுவாக ஜோதிட கலையை பொறுத்தவரையில் இங்கே புலிப்பாணி மகரிஷி அவர்களுடைய அந்த பரிசீலனைக்கு வந்தது நவகிரகங்களும் அந்த துவாதச பாவகங்களும் தான். ஒரு ஜாதகத்தில் அந்த லக்னத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த 12 பாவகங்கள், அதுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய அந்த 9 கிரகங்கள், இந்த 2 மட்டும் பிரதானமாக வச்சுக்கிட்டு புலிப்பாணி சித்தர் அவங்க ரொம்ப அற்புதமாக ஆராய்ச்சி பண்ணி மனித வாழ்வியலினுடைய அனைத்து நுட்பங்களையும் நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. இப்போ சென்ற பாடல்லையும் இனி வரக்கூடிய சில பாடல்கள்லையும் கூட அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் வந்தா எந்த மாதிரி ஸ்தானங்களில் பெயர்ச்சி ஆகி வந்தா அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரி நன்மை தீமைகளை தருவாங்க அப்படிங்கிறத சொல்றதுல முக்கியமாக அந்த குரு பகவான் பாதகமான ஸ்தானங்களில் அந்த ஜாதகனுக்கு பாதகமான பலன்களை தரக்கூடிய அம்சத்தை இப்போ சென்ற பாடல்லையும் இந்த பாடல்லையும் இனி வரக்கூடிய பாடல்கள்லையும் கூட சொல்ல போறாங்க. அதுக்கு பிரமாணமா சான்று வேணும் இல்லையா? அதுக்கு மகாத்மாக்களினுடைய ஜாதகங்களை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நடந்த சம்பவங்களை, துயரங்களை, துக்கங்களை எடுத்துக்காட்டா சொல்லி இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் தரக்கூடிய அந்த தீய பலன்களை மிக அற்புதமாக விளக்கி இருக்கிறாங்க. இப்போ சென்ற பாடல்ல ஒரு ஜாதகருக்கு ஜென்மத்தில் குரு பேச்சு ஆகும்போது என்ன மாதிரி தீய பலன் தருவார், அதுக்கு உதாரணமா ராமபுரான் அவர்களுடைய வாழ்வியல் சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத விளக்கி சொன்னாங்க. இப்போ இந்த பாடல்ல மகாபாரதத்துல துரியோதனன் பட்ட அவத்தை அதை விளக்கி சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நாம அந்த பாடலை முதல்ல பார்த்துருவோம். கேளப்பா குருபதியும் 3 ஏற, கெடுதி மெத்த செய்வனடா வேந்தன் தானும், ஆளப்பா அகந்தனிலே களவு போகும், அப்பனே அரிட்டமடா சிசுவுக்கேதான், கூளப்பா கோளையங்கள் எல்லாம் ஆண்ட குற்றமிலா காந்தாரி மகனும் தானும், வீழப்பா வீமன்கை கதையினாலே வீழ்ந்தானே மலை போல சாய்ந்தான் சொல்லே அப்படின்னு முடிச்சிருக்கிறார். இப்ப முதலடியை எடுத்துக்கிட்டோம்னா கேளப்பா குருபதியும் 3 ஏறன்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? குருபதி குரு பகவானை குறிக்கிறார். 3 ஏற அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்துல ஜென்ம ராசி என்று குறிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது சந்திர பகவான் எந்த ராசி வீட்டில் இருக்காரோ அந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த குருபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏற அப்படின்னு சொன்னா அந்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகிற காலத்துல அப்படின்னு அர்த்தம். கெடுதி மெத்த செய்வனடா, கெடுபலன்களை அதிகமாக அள்ளி தருவான்னு அர்த்தம். துன்பத்தை, துயரத்தை, வீழ்ச்சியை, கௌரவ குறைவை, பலம் பராக்கிரமத்தை கெடுதி மெத்த செய்வனடா வேந்தன் தானும். வேந்தன்னு சொல்றதும் குரு பகவானை தான் குறிக்கும். அடுத்து 2ஆம் அடியில சொல்லும் போது ஆளப்பா அகந்தனிலே களவு போகும் அப்படிங்கிறார். அகந்தனிலேன்னு சொல்லும்போது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுடைய சொத்து சுகங்கள், பொருள்கள் திருடு கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். ஏமாற்றத்துக்கு ஆளாவாங்க, கைமாத்து கொடுத்தா திரும்பாது, கடன் கொடுத்தா வாங்க முடியாது. இதெல்லாம் அந்த களவுங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கிடும். இது தவிர அந்த 2ஆம் அடியில 2வது வரியா சொல்ற போது அரிட்டமடா அப்படிங்கிறார். சிசுவுக்கேதான், சிசுன்னு இங்கே யாரை குறிப்பிடுறாருன்னு சொன்னா அந்த மாதிரி தன்னுடைய ஜனன ஜாதகத்துல ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பிரவேசம் செய்யக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிற ஜாதகன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜாதகனுக்கு கெடுபலன்களை அதிகமா தருவார் அப்படின்னு சொல்றார். அடுத்த 3ஆம் அடியில சொல்ற போது கூளப்பா கோளையங்கள் எல்லாம் ஆண்ட குற்றமிலா காந்தாரி மகனும் தானும் அப்படிங்கிறது துரியோதனனை குறிக்கும். குற்றமிலா காந்தாரி மகன், காந்தாரிங்கிறவளுக்கு பிறந்த துரியோதனன் அப்படின்னு அவன் குவளையங்கள் எல்லாம் ஆண்டவன், பஞ்சபாண்டவர்களை ஏமாத்திட்டு அவனுடைய இறுதி காலம் முடியுது. எப்ப முடியுது? அந்த துரியோதனனுடைய ஜாதகப்படி ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் பயணம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்துல அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகும். அதுக்கு அந்த வர்ணனை போடுறார் பாருங்க, குற்றமிலா காந்தாரி மகன். அப்ப துரியோதனனை குற்றமில்லா அப்படின்னு சொல்றாரா, இல்ல காந்தாரிய குற்றமில்லா அப்படிங்கிற அடைமொழி போடுறாராங்கிறது நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அம்சம். துரியோதனன் குற்றமில்லாதவன் அல்ல, காந்தாரி குற்றமில்லாதவன். காந்தார தேசத்தினுடைய இளவரசியா இருக்கிற போது திருதராஷ்டிரனுக்கு மனமுடிக்க பேசி முடிவு பண்ணதுக்கு பின்னால தனக்கு வரப்போற கணவன் பார்வையற்றவன் அப்படிங்கிறதுனால தன்னுடைய கண்கள் 2யுமே பார்வை தெரியாம கட்டிக்கிட்டவ காந்தாரி. பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்த ஒரு உத்தம பத்தினியை கணக்குல எடுக்கணும்னு சொன்னா முதலாவதா வர்றது காந்தாரி தான், குற்றமிலா காந்தாரி. அந்த காந்தாரிக்கு பிறந்தவன் துரியோதனன். அவன் பஞ்சபாண்டவர்களை சூதாட்டத்தில் தோற்கடித்து வஞ்சகமா
அவங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தையும் தனக்கானதை ஆக்கிக்கிட்டு இந்த புவியை ஆண்ட ஒரு பேரரசன் துரியோதனன். அவனுடைய ஜென்ம ராசிப்படி 3ஆம் இடத்துல குரு பிரவேசம் பண்ணி பயணம் தொடங்கின காலத்துல அழிவை தொடங்குறார். மகாபாரத போர் நடக்கிற போது துரியோதனனுக்கு அழிவு வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே காந்தாரி தன்னுடைய வாழ்நாள்ல திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய 2 கண்களையும் கட்டி பதிவிரதா தர்மத்தை மேற்கொண்டுகிட்டு வந்த அந்த தவ பலன் அவளோட கண்கள்ல சக்தி எல்லாம் சேமிக்கப்பட்டு இருக்கு. இதை உணர்ந்த அவ தன்னுடைய கண்களை திறந்து எந்த ஒரு பொருளை அந்த நேரத்தில் பார்க்குறாளோ அந்த பார்வைக்கு உட்பட்டது பூரா வஜ்ரமா மாறும், தங்கமா மாறும், திவ்யமா மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு துரியோதனனை தனக்கு முன்னால நிர்வாணமா வந்து நிக்க சொல்லி ஆணையிடுறாங்க. இது கிருஷ்ண பகவானுக்கு போன உடனே அவன் சூதாட்டக்காரனுக்கெல்லாம் சூதாட்டக்காரன் இல்லையா, துரியோதனனை ஏமாத்துறார். பெத்த தாய் முன்னால நீ நிர்வாண கோலத்துல போய் நின்னா இந்த வயசுல உன்னை அந்த அம்மா நிர்வாண கோலத்துல பார்த்தாங்கன்னா பாவம் அவங்களுக்கு சேரும் அப்படிங்கிற தன்னுடைய தாய்க்கு பாவம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக துரியோதனை தன்னுடைய உடம்புக்கு கீழே அந்த இடுப்பு பகுதிக்கு கீழே வாழை இலையால மூடிக்கிட்டு தன்னுடைய தாய் முன்னால நிற்கிறான். இப்ப காந்தாரி தன்னுடைய தவப்பலன் சக்தி தேங்கி இருக்கிற அந்த கண்கள் 2ஐயும் கட்டுகளை அவிழ்த்து விட்டு நேரா துரியோதனனை பார்க்கிற போது அவனுடைய உடல் பகுதி எல்லாமே வஜ்ரமா மாறிடுது. ஆனா அந்த வாழை இலையால மறைக்கப்பட்ட அந்த மர்மத்தான பகுதிகளை தவிர இத மகாபாரத போர் நடக்கிற போது கிருஷ்ண பகவான் அந்த பீமன்ட்ட சொல்லி அவனுடைய சபதத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு உதவி பண்றார். துரியோதனன் தன்னுடைய தாயினுடைய தவப்பலன் மிக்க அந்த கண் பார்வையினால தீட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால அவன் உடம்பு முழுவதும் வஜ்ரம் பாய்ந்திருக்குது ஒரு பகுதியை தவிர. அந்த பகுதியில கதையால் அடிச்சேன்னா அவனுக்கு மரணம் நிகழும் அப்படிங்கிற சூட்சமத்தை சொல்லி துரியோதனனுடைய மரணத்தை நிகழ்த்தி காட்டுறாங்க. மகாபாரத போர் முடிவுக்கு வருது. கணவனுக்கு பார்வை இல்லாம இருந்ததுனால தனக்கும் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை வேண்டாம்ங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில தன்னுடைய கண்களை கட்டிக்கிட்டு பதிவிரதா தர்மத்தை காப்பாத்தி தன் வாழ்நாள் பூரா தவ வாழ்வு வாழ்ந்ததுனாலதான் இங்க புலிப்பாணி சித்தர் அந்த காந்தாரியை குறிப்பிடும் போது குற்றமிலா காந்தாரி அப்படிங்கிறது. அவளுக்கு பிறந்த மகனான அந்த துரியோதனன் அவனுடைய அராஜக அரசு முடிவுக்கு வர வேண்டிய நேரத்தை குரு பகவான் அந்த 3ஆம் இடத்துல குரு வந்து முடிச்சு வைக்கிறார். அவனுடைய அழிவை தொடங்கி வைக்கிறார். அவனுடைய அராஜகத்துக்கு முடிவு கட்டுறார். அதை இங்க புலிப்பாணி சித்தர் மிக அருமையா சுட்டி காட்டி எந்த ஒரு ஜாதகனுக்கு தன்னுடைய ஜாதகப்படி ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பயிற்சியாகி பயணம் தொடங்குறாங்களோ அந்த காலகட்டத்துல அந்த ஜாதகனுக்கு பலம், பராக்கிரமம், வீரம், ஆயுள், ஆரோக்கியம் இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவாரு. அதனால ஜாதகத்தினுடைய மற்ற யோக பலாபலன்களை ஆராய்ச்சி பண்ணி அவனுக்கு வருகிற இடர்பாடுகளை களைவதற்கு தேவையான பரிகாரங்களை செய்து கொண்டு சுகவாழ்வு வாழ வேண்டும் என்பதனை நமக்கு சுட்டி காட்டுவதற்காக உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கக்கூடிய சரித்திர புருஷர்களை நமக்கு உதாரணம் காட்டி இங்கே விளக்கி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து ஜென்மராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான இடர்பாடுகளை கொடுக்க போகிறார் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.